சொன்னனடா கைரேகை ஆனால் மைந்தா சோதிமுடி கைலாச வர்க்கமாகும். சன்னத மீதில்லையெனில் மூல வர்க்கம் சார்ந்த கிளை முற்றுமடா பதவி சொத்தை. கண்ணல் கணு முற்றிமுலை ஏறுமா போல் கண்கொள்ளா காட்சி என்ற கைலாசன் கான். அன்னமையில் வாசி என்ற குதிரை ஏறி அகிலமண்ட அரை நொடியில் வரவுமாகும். வரவான சிரஞ்சீவி வாய்த்தோர் கோடி வழி தவறி இடி செயலில் புகுந்தோர் கோடி. குரவனுளம் கனிந்து கனிந்து ஏற்ற மைந்தா கூறுகட்டு வாக்கழிவா காணோர் கோடி. சரசமுள்ள நூலன் மெய்மன ஞானத்தில் சகஸ்திரதன் மலரிடத்தை இருந்த வள்ளி. வரதன் கூறு தணிகை வள்ளல் உன் பாட்டையன் வள்ளலிட நிழல் படிந்து விளைந்த நாதமும். நாதமது விளைந்தவர் பேர் நாதனாகும். நாதியர் மேற் கலைந்திடினும் கசியாநாதம். சேதமில்லா விழுந்தமணி வேகம் மீறி செங்கதிரின் நாவின் முனை சாட்டை கொண்டு ஓதிவிட்ட நூல்களின் சூலோகம் மைந்தா ஒரு 14,000 நாதமார்க்கம். ஓதி விளையாடினது ஞான சங்கில் ஒரு தோணும் தோணாது குப்பை கட்கே. இல்லைன்னு தெய்வம் சொன்னனடா கைரேகை ஆனால் மைந்தா கையில ரேகை விழுந்துருமா அந்த சன்னதங்கள் எல்லாம். அப்படி தெய்வத்துக்கு விழுத்திருக்கு. சோதிமுடி கைலாச வர்க்கம் ஆகும். கைலாய வர்க்கத்துக்கு தான் அது விழும். சன்னத மீது இல்லை எனில் சன்னதம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சார்ந்தகளை முற்றுமட சன்னது மீது இல்லையெனில் மூல வர்க்கம், அதாவது தெய்வ கைலாய வர்க்கம். அவங்க தொடர்ந்து வர்றது பூரா மூல வர்க்கம், அதுக்கு கிடையாது. சன்னத மீது இல்லையெனில் மூல வர்க்கம், அது எப்படிப்பட்ட ஆளாதெல்லாம் அது கிடையாது. சார்ந்தகளை முற்றுமட பதவி சொத்தை. நீங்க அதுங்க போய் அவங்க தான் குரு இவங்க தான் குரு அப்படி காலில் விழுந்தினா முடிஞ்சு போச்சு, ஒன்னும் தராது. கண்ணல் கண்ணு முற்றி முளை ஏறுமா போ கண்கொள்ளா காட்சி என்ற கைலாசான் கான். அன்னமையில் வாசி என்ற குதிரையே தெய்வம் இப்படி எல்லாம் வந்திருக்கிறாங்க. அகிலமண்ட அரை நொடியில் வர அவங்க எப்பவும் அகிலமலை வந்துட்டே இருப்பாங்க. அவங்கதான் சுவாசம் கிடையாது, தவத்திலே இருப்பாங்க. வரவான சிரஞ்சீவி வாய்த்தோர் கூடி. இப்படி ஒரு செயலை நம்ம எத்தனை கோடி மக்கள் பெற போறாங்க, பெற்றிருக்கிறாங்க. நம்ம பெறுவோம், போனாலும் போகட்டும், நம்மளாவது பெற்றுவோம். வழி தவறி இடி செயலில் புகுந்தோர் கோடி. குரவனுளம் கனிந்து கனிந்து ஏற்றமைந்தா கூறு 8 வாக்கழிவா காணோர் கோடி. நான் தான் முடிஞ்சு போச்சு. ஒன்று அவங்க வாக்கெல்லாம் ஈன வாக்கு, செல்வாக்கு ஈன வாக்கு. அதுங்க மூல வர்க்கத்துல இப்படி பேசிட்டு இருக்கு, கண்ணு காது மூக்கலாம். சரசமுள்ள நூலின் மெய்மன ஞானத்தில் சகசிரதன் மலரிடத்தை இருந்த வள்ளி. வரதன் குரு தணிகை வள்ளல் உன் பாட்டையன் வள்ளலிட நிழல் படிந்து விளைந்த நாதம். பாருங்க, தன் குருபிரான விடவேல அப்படியே அவங்க கூடயே இருந்து அது அப்படியே அவங்க செயல் பூரா தெய்வத்துக்கு வந்துருச்சு. நாதமது விளைந்தவர் பேர் நாதனாகும். நாதம்னு என்ன நினைக்கிறீங்க? அவங்க வாக்கு தான் நாதம். ஏமாந்துராதீங்க. நாரியர் மேற் கலஞ்சிடனும் கசியானாதும் சேதமில்லா விளைந்தமணி வேகம் மீறி செங்கதிரின் நாவின் முனை சாட்டை கொண்டு தெய்வத்தோட திருவாக்கு. ஓதிவிட்ட நூல்களின் சுலோகம் ஐந்தா ஒரு 14,000 நாதமார்க்கும். இது அவ்வளோ இருக்குதாம்மா. ஓதி விளையாடினது ஞான சங்கில் ஒரு தோணாது குப்பை கட்கே. வருங்காலத்தை அதையும் பார்ப்போம். தெய்வம் எனக்கு கொடுப்பாங்க, எதையாவது பிச்சை போடுவாங்க, அதை உங்களுக்கு நிச்சயம் சொல்லுவேன். குப்பை எது வளர்ந்தார் கோபுரம் தாழ்ந்து கொண்டிடும் என்ற எண்ணமுள்ள கொடியோர்க்கும் கேள். தப்பாது மழைக்காலம் கண்டார் குப்பை தாழ் நடிகை சேராடி தாழ் மண்ண. நான் இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன், குப்பை வளர்ந்துட்டே இருக்கும். கொட்டை வளர்ந்து பார்த்தீங்கன்னா பல அடுக்கு மாடி மேல கூட வளர்க்கும் அந்த குப்பைங்க. மழை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே கசிஞ்சு போயிடும். ஒப்பில்லா பெரியோரை இழிவு பேசி உயர்வோம் என்று எண்ணியவார் செயல் செய்வோருக்கு இப்பொறுப்பு தணிகையர்வேல் உருவி விட்டார். ஈசன் வந்து தடுத்தாலும் தடுக்க போகா. ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க திருவாக்கல காப்பாற்றக்கூடியது. நம்ம போய் மாட்டிக்க கூடாது. அவங்கள அப்பா ஐயா தங்கம் எப்படி கொஞ்சணுமோ கொஞ்சங்க. அவங்க திருவடி அடையத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, தெய்வத்துக்கு மட்டும்தான். வேற எங்க போய் உங்க தலைய கொடுத்தீங்க, உங்க தலை மொட்டை தான். ஒண்ணு மூல வர்க்கம், அதெல்லாம் மூல வர்க்கத்திட்டு போய் தலையை கொடுக்காதீங்க. போகுமடா பவிச்சழிந்து அவன் முகத்தில் போய் படுப்பால் மூதேவி காலை நீட்டி யூகமழிந்தோயாத கவலை பூண்டு உலகிலெட்டு தரிதிரமும் அழுந்த பெற்று
தேகமது தேராத ரோகம் தாங்கி தெருவில் அடி படுநாய்ப்போர் குலைத்து கொண்டு ஏகு சைத்தான் பிணி நரகம் போவான் என்று இருந்தவத்தோர் பெருஞ்சாபம் பொய்யாதையா. கடைசியில செத்து நாரி நல குழஞ்சி நரகத்துல போய் மாட்டுவாங்க. நரகம்தான் அவர் திருவாக்கெல்லாம் மாத்தி பேசுனா நரகம்தான். அது தெய்வம் உத்தரவு கொடுக்குறாங்க. ஏன்னா நரகத்தை படைச்சவங்களும் நரகத்தை சொல்றாங்க. பொய்யாது மெய்வழி நூல் என் நூல் கண்டோன், மெய்வழி நூல் என் நூல் தெய்வத்துடைய நூல். இங்க பாருங்க, வேற யாரும் இல்லை, வேற எங்கன்னா போயிட போறீங்க, அவங்களோட நூல் இதுன்னு இங்க அழுத்தமா கொடுக்குறாங்க பாருங்க. பொய்யாது மெய் வழி நூல் என் நூல் கண்டோன். மெய்வழி நூல் யாரு? தெய்வத்துக்கு. வேற எவனால வர முடியாது. புத்தியுலான் கைலாசம் சேர்ந்தே தீர்வான். பொய்யாது சாகக்கால் புத்திமானே பூட்டியிருக்கும் பாட்டு அதனை காட்டி விட்டேன். கைமெய்யாய் பலிக்குமடா மக்கால் மக்கால் கை கண்ட தெய்வீக புதையல் தோணும். மெய்நிலை கண்டாசன் நெங்கு உண்டு மெல்லடியை தொழுங்காம முகமனில்லே அப்படின்னு தெய்வம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தெய்வம் கடைசி காப்பா சொல்றாங்க. காமனை எரித்தவர்க்கு கால் பிளந்துடுருகும், காமனிலை தெரிந்து வட வனல் கொண்ட கால் மூட்டி, காமனை கண்ணால் எரித்த கருத்தை அறியாமல் காமக்கணல் அதில் உடன்று கர்த்தவம் போர் கதறி, நாம் என வகந்தை கொண்டு நாரியரை பொருளாய் நாடுகின்ற நாய்களுக்கு ஞான ஒளி ஏது, காமநிலை கண்டவர்க்கு காலன் என்ற பயங்கள் காணாமற் போகுமடா கருதி நின்று பத்தே. காமனை எரித்தவங்க கால் பிறந்து, காமம்னா என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே காமம் தான். பணம், மற்ற பொருள், சொத்து, வீடு, நிலம், பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாம் காம. மனைவியை கட்டினா ஒண்ணும் இல்லை, ஏன்னா அது முறையோடு. முறை தவறினால்தான் எல்லாம் காமந்தான். காமனை கண்ணால் எரித்த கருத்தை அறியாமல் காம கண்ணில் அதில் உழன்று கர்த்தவம் போர் கதறி. காமத்தை எரிச்சவங்க பேசுறது இது, எரிச்சவங்க சொல்றது இது. நாம் எனவா கந்தை கொண்டு நாரியரை பொருளாய், நான் பெரிய ஆளு படத்தை புடுங்கிறது, வேஷம் போடுறது, படத்தை புடுங்கிறது, அந்த நாரியர் பொருளாய் அவங்க நாடுகின்ற நாய்களுக்கு ஞான ஒளி ஏது. எப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் அது நமக்கு நாய்ங்கன்றாங்க, தெய்வம் உத்தரவு பண்றாங்க, நான் இல்லையா எடுத்து சொல்றது என் வேலை. நாடுகின்ற நாய்களுக்கு ஞான ஒளி ஏது, காமநிலை கண்டவர்க்கு காலன் என்ற பயங்கள் காணாமற் போகுமடா கருதி நின்று பத்தே. காமனில் தெய்வத்து மேல வைங்க காமம், அவகாமம் சிவகாமம். தெய்வத்து மேல வச்ச சிவகாமம், அடுத்தது மேல வச்சா அவகாமம். 10 10ஆய் 5 10 முக்கவியும் சொன்னேன், பத்தியுடன் பார்த்து 10 பத்திடும் கை 10 10மோ 10 ஆகவென பத்தியில்லா 10 10டிலோ கடமழிக்க பத்திடும் பேய் 10 10 முன்னே பத்தி கொள்ள 10 மது 10 பார்பொருத்து காப்பு முதற் கடை வரைக்கும் 10 10 மோரார் ஆங்கலையில் 12 8 ஒன்றாய் பார்மார்க நாதரிட மெய்வழி நூலாமை. அவங்க நூல் இது, அங்க ஒன்றும் சொல்ல முடியாது, நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுல 10 10 பாட்டு கொடுத்துருக்காங்களாம். எதுக்கு 10 10 பாட்டு அப்படின்னு நீங்க பார்த்து புரிஞ்சுக்குங்க. மெய்வழி நூல் முற்றிற்று. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க, உங்களுக்கும் விளங்கும். விளங்கத்தை மக்கள் சொல்லுங்க. தெய்வத்தை தவிர வேற யார் இந்த நூலுக்கு வேற எவனும் சொந்த கொண்டாட முடியாது. அவன் குப்பை, அவங்க நூலுன்னு போட்டாச்சு. இவங்க நூலுக்கு இன்னொருத்த நான் தானே உக்காந்தானாக்கா எமங்கிட்ட செருப்படிதான் விழும். ஜாக்கிரதை இருந்துக்குங்க மக்களும். எல்லோருக்கும் நமஸ்காரம். மீண்டும் நம்ம ஆதிமை உதயம் போன வேதாந்தத்தை தொடர்ந்து பார்ப்போம். நமஸ்காரம்.